ஹாய் நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா குல்தாரா பேய் கிராமம். இந்த கிராமம் எங்கே இருக்குன்னா ஜெய்சால்மர் மாவட்டத்தில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த குல்தாரா பேய் கிராமம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்திலோட சேர்ந்தது. 13ஆம் நூற்றாண்டுலேருந்து இந்த கிராமம் உருவானதும் 19ஆம் நூற்றாண்டில் மிக 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்ததாக இங்கே சரித்திரங்கள் சொல்லப்படுகின்றன. இந்த கிராமம் பாலி என்ற சமூகத்தினரால் உருவாக்கப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டில் இங்கே வாழ்ந்த 500 குடும்பங்களும் ஒரே இரவில் மாயமானதாக இந்த வரலாற்றுக்கு கூறப்படுகின்றன. இந்த 500 குடும்பங்களும் எங்கே போனதுன்னு யாருக்குமே இதுவரை தெரியல. இந்த பேய் கிராமம் பற்றி பல்வேறு வதந்திகள் கூறப்படுகின்றன. அதில் முக்கியமான வதந்தி என்னன்னா, இங்கே இருக்கிற அம்மனுக்கு இவங்க ஏதோ ஒரு துரோகம் இழைச்சிட்டாகவும் அந்த அம்மன் சாபம் விட்டதாகவும் இன்னொரு தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வாழ்ந்த ஒரு பேரரசர் இங்கே ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ண போவதாகவும் உடனே அந்த பெண்ணை அவங்க நைட்டோடு நைட்டாக இங்கே காலி பண்ணதாகவும் இப்படி பல்வேறு கட்டுக்கதைகளும் சொல்லப்படுகின்றன. ஆனால் எதுன்னு உண்மை இல்லை. ஆனால் இந்த பேய் கிராமம்னு எப்படி பேர் வந்ததுன்னா, இந்த குல்தாரா பேய் கிராமத்தை ராஜஸ்தான் அரசு தான் கையாண்டுட்டுருக்கு. இங்கே ஒரு ஆளுக்கு டிக்கெட் பார்க்கறதுக்கு 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே இரவில் தங்குவதற்கு எந்த ஒரு அனுமதியும் இங்கே கிடையாது. ஏன்னா இங்கே இரவில் தங்கினவங்க மேக்சிமம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சதாகவும் இல்லைன்னா இறந்ததாகவும் நிறையா பேர் இங்கே இருக்கிறதுனால இங்கே இரவில் தங்குவதற்கு யாருமே இடம் இல்லை. ஆனால் ஒரு கூட்டமாகவோ இல்லை ஒரு 50 பேர் 100 பேர் அந்த மாதிரினா இங்கே ராஜஸ்தான் அரசில் முன் அனுமதி பெற்று வேணால் இங்கே தங்க விடுறாங்க. இன்னும் சில வரலாற்று குறிப்புகள்லாம் பூகம்பம் வந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு உண்டான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை. இங்கே இதுவரையிலும் யாருமே வீடோ இதுவரையிலும் தங்கி பார்த்ததும் கிடையாது. இந்த கிராமம் அன்னைக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது ஒரு திகில் கிராமமே இங்கே திகழப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுவரையிலும் அந்த 500 குடும்பங்கள் எங்கே போனது, எப்படி போனது, இப்படி எந்த ஒரு சாட்சியுமே இல்லாமல் பயங்கர திகிலாகவே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே பல்வேறு ஷூட்டிங்கள் நிறைய எடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, கார்த்திக் நடித்த தீரன் 1000 ஒருவன் பாடல், அந்த பாடலும் இங்கே தாங்க எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் சுவாதி செல்வா திரைப்படம் லப்பு லப்புங்கிற ஒரு பாடலும், ஜெயம் ரவி ஆதி பகவான் காற்றிலே நடந்தது அந்த படமும், விஜயகாந்த் மீனா வானத்தை போல அங்கிற படத்தில் தாவணியேங்கிற ஒரு பாடலும், இப்படி தமிழ் படங்கள் இந்தி படங்கள் எப்படி பல்வேறு ஷூட்டிங் இங்கே எடுக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் இந்த கிராமத்தில் பல்வேறு அறிவியல் அறிஞர்கள் இந்த சாதனையெல்லாம் முறியடிக்கணும், இங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னு நைட்டில் தங்கினவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. நிறைய பேர் நைட்டில் இறந்துருக்காங்க. அதனால் ராஜஸ்தான் அரசு இங்கே பார்த்திங்கன்னா தனியாகவோ 10 பேரோ நைட்டில் தங்குவதற்கு இங்கே அனுமதி கிடையாதுங்க. அந்தளவுக்கு ஒரு திகில் கிராமமாக இந்த ஊரே மக்கள் காலி பண்ணி அந்தளவுக்கு காலியாக ஒரு இடத்த தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுதாங்க குல்தாரா பேய் கிராமம். இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்கள் கமெண்ட்கள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி, வணக்கம்.